கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் 9வது 10வது படிக்கும்போது விருந்துன்னு ஒரு புக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில. எத்தனை பேருக்கு தெரியும் விருந்துன்னா? சிறியரே வச்சிங்களா? நான் பைபிளும் படித்தேன்ப்பா. அதுக்கு பைபிள் படிக்கல, குரான் படிக்கலன்னு நினச்சி போகிறீங்க. குரான் பைபிள் படிச்சுக்கிறேன், வேதங்கள்லாம் படித்ததில்லை. பட் இந்த பக்கம் சித்தர்கள் பாடலாம் படிச்சுக்கிறேன். கூட விருந்து, குடும்ப மலர்லாம். அது வந்து விருந்து வந்து ரொம்ப விசேஷமான புக்கு. இதை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவர் வந்து ஒரு கதை காலட்சேபம் பண்ணவர். அவர் பேரை மறந்துட்டேன், சாய் சடகோபன் நினைக்கிறேன். பலான புக்கு வாங்கி பனியில் வச்சா மறுநாள் பார்த்தா பனின் மாதிரி வந்தான்னாரு. என்னடா புக்கு இது அப்படின்னு கேட்டேன். விருந்துரா அப்படின்னாரு. ஓ, நான் கீழே உட்காந்து பேசிக்கிறேன். அவருக்கு நான் மைண்ட் வாய்ஸே கேட்டுச்சு. அவருக்கு நான் மைண்ட் வாய்ஸ்ன்ட்டு கேட்டேன் போல, வாய் திறந்து. உன் வயசுக்கு விருந்து புக்கு தான் படினாரு அவர். அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நானும் போய் விருந்துன்னு கேட்டால், விருந்து கேட்குறேன் நீ என்ன படிக்கிற? நான் அண்ணன் அது இது மாதிரி கேள்விங்க தான் வரும். ஆமாம், தம்பி பொண்டாட்டியை பார்க்குறேன், எப்படி இது, எங்கள் அத்தை நல்லாகிறாங்க, மாமி வீட்டுக்கு போனேன், குழிக்கு போயின்னு எந்த எங்கள் அத்தை வந்தாங்க, கட்டி வச்சினாங்க, எங்கள் அத்தை பொண்ணு ஊக்கு போட சொன்னான் ஜாக்கெட்டில். இந்த மாதிரி என்னை வந்து லாஸ்ட் டைம் இந்த லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. என்னான்ட்டு இருந்தாலும் பச்சை பச்சையாக பேசுகிறான். நீலக்கதையும் தெரியும், மஞ்சள் பத்திரிக்கையும் என்ன பண்ணியிருப்பான், எப்படியா பேசியிருப்பான். அதனால் இவன் என்ன பண்ணுவான், இந்த கேள்வியை கேட்போம். தம்பி பொண்டாட்டி மேலேயே உயிராகிறாரு, பொண்டாட்டி அமிச்சிட்டாரு. அப்போது உங்களை விட உங்கள் தம்பி பொண்டாட்டிக்கு உடல் அழகெல்லாம் வாட்டமாக இருந்திருக்கும் பொழுது, அந்த ரசிக்கிற மாதிரி நம்ப. அப்போ நம்ம உட்காந்து அப்படியே சொல்லுங்கிறோம், பளிங்கினால் ஒரு மாளிகை பருவத்தி. நம்ம புக்கு பச்சதெல்லாம் சரக்கெல்லாம் எடுத்து வந்து இறங்கணும். மனித அவலம் இதெல்லாம். பாலுணர்வு சார்ந்த துன்பங்கள் வீட்டில். இந்த மாமியார் மருமக பிரச்சனைங்க, வீடுகளெல்லாம் நிறைய பிரச்சனை. என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா இருக்கிறார்ல, உங்கள் அப்பா என்னை எப்படி பார்க்குறாரு தெரியுமா உனக்குன்னுவா. ஒன்றும் சொல்ல மாட்டா, வேற எல்லாம். உங்கள் அப்பா இருக்கிறார்ல, உங்கள் அப்பா நமக்கு இன்னும் தெரியாத மாதிரியும், இவர் தான் வந்து நமக்கு இவங்க அப்பான்னு சொல்கிற மாதிரியும் சொல்லலாமா? எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அப்படி பார்க்குறாருன்னு அவள் தான் தனி குத்திரம் போயிடுவாங்க. வாங்க தனியாக போகலாம், வீடு வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொல்ல வேணாம். என்ன தான் சொல்லணா, உங்கள் அப்பா என்னை எப்படி பார்க்குறாரு தெரியுமா, போதும், வேறு ஒன்றும் வேணாம் உனக்கு. அவள் தான், நீ என்ன ஆகிடுவ? உண்மையாக இருந்தால் கூட இருந்துன்னு போட்டுமேன்னு சொல்ல மாட்டேன். நீ ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பார்க்கறது ஒரு சகஜமான விஷயம் தானடி. எங்கள் அப்பா இன்னும் வீரியமாகிறார் பொழுதுன்னு சொல்லலாம். உனக்கு தைரியமாக துணிச்சலுமே வராது. எவனோ உனக்கு காது என்னவோ மண்டையில் கசாயம் ஊற்றி விட்டுக்கிறான். அதனால் உனக்கு என்ன தான் தோணும் உடனடியா, உங்கள் அப்பாங்கிற அப்பானவனே என்ன ஆகிட்டேன் நீ, வயசாக இருந்தாலும் அடங்கலை திருடேன், அதுவும் மருமவன் கூட பார்க்காம. அவள் வேறு எதுவுமே சொல்லலை. நீ திட்டிட்டு பேர் அவளே சொல்லுவான், ஒன்றும் இல்லை சும்மா பார்க்குறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னுவா. ஏன்னா நான் படித்த புக்கு அப்படி, எனக்கு எப்படி தான் தோணும். ஆமாம், மாமனார் விஷய விலை மலையாள படங்களை பார்த்து என்ன ஆயிடுது எனக்கு. ஆமாம், பாடி ராதா தேட்டருக்கு ஓடி இருது டவுசர் போட்டுன்னு. அவன் சேர்க்க மாட்டான்னு லுங்கி மச்சி எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய் லுங்கி கட்டின்னு உள்ளே போகுது. மைய எடுத்து மீசை வரைச்சின்னு போனோம். இல்லை என்ன பண்ண மாட்டாங்க, அவனுக்கும் தெரியும் மீசை வரைஞ்சிக்கிறான்ட்டு. எனக்கு யாருன்னா வந்தாலும் என்ன சொல்ல மாட்டாங்க. அங்கே போனால் எல்லாம் கேடு முருடு முசுடெல்லாம் வந்து உட்காந்துருக்கோம். நம்ம தான் தெரியாமல் கற்றுக்கிறதுக்கு வந்து இதுக்கெல்லாம் எதுடா வந்து நம்ம ஏதோ விஷயம் தெரியாது. நம்ம வந்து பள்ளி பருவத்தில் இருக்கிறோம், படிக்கணும், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு போனோம். அதுங்கெல்லாம் எதுக்கு வந்து நம்ம யோசிப்போம். அப்போ இவனுக்கு பூரா பயிலும் வீட்டில் எந்த வேலையும் செய்யறதில்லை போல. நம்ம புத்திசாலியாக இருந்தால் அங்கேருந்து வெளியே வந்துடலாம். இல்லைன்னா என்ன ஆகும், மண்டை ஃபுல்லாக இதுவே இருக்கும். எந்த அடிப்படையில் தம்பி பொண்டாட்டியை நேசிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம். அதை பாலுணர்ச்சி, இனக்கவர்ச்சி இப்படிலாம் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அப்பா எப்படி பார்த்தாருன்னு தெரியாது. பாலுணர்வு சார்ந்த விஷயங்கள் பார்க்குறாங்கன்னு நீங்கள் வந்து அதை தூக்கி தூரம் போடாத வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. யாராக இருந்தாலும், புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், அண்ணா இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், பாலுணர்வு சார்ந்த சிந்தனை இருக்குது இல்லை, உங்களை என்ன பண்ணாது, அழிஞ்சிட்டிங்க. நீங்கள் குடும்பம் நீங்கள் வளர மாட்டீங்க, அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. யாரை பார்த்தாலுமே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கூட உனக்கு தெரியாது. யாருமே எப்படி பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பாலுணர்வு சார்ந்த ஒரு பார்வை உனக்கு அதை பார்த்தாலும் அப்படி தான் பார்ப்பேன்னா நீ நிம்மதியாக இருக்க மாட்டேன். உன் நிம்மதியை கற்றுக்கிட்டு ஒரே ஐடியா, உட்காந்து பக்கத்தில் உட்காந்து யாரோ ஒருத்தைய கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடினாரு. ஏழுனா தான் படம் கொடுக்குறானுங்க. மன்மத ராசா
கன்னி மனசை கில்லாதே. அதுதான் பச்சை உடம்புல உச்சி நரம்புல இச்சி 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 மூட்டாதே மன்மதராசா மன்மதராசா. அவள் தான் நீ வாழ்க்கையில் என்ன பண்ணிடலாம். நீயா ஒரு பல்ல நோண்டி போச்சு உள்ளே போயிடணுன்னா என்ன பண்ணேன்? இல்லைன்னா வீட்டில் எதிர் வீட்டுக்காரனா பக்கத்து வீட்டுக்காரன் பரியும் அவனை வச்சுக்கிறான் அவனை வச்சுக்கிறான் இவனை வச்சுக்கிறான் இவனை வச்சுக்கிறானே எப்படி வச்சுக்கிறாங்க? வச்சுனே இருக்க முடியுமா? நம்ப அது எப்படா வச்சுனே இருக்குது? சாத்தியமே இல்லையே. வச்சுனுக்கிறாங்க ஒருத்தர் வச்சுக்கிறாங்கன்னா எப்படி வச்சுனுக்க முடியும்? நான் என் கணவனை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் என் தம்பி, என் மச்சனை பொண்டாட்டியும் அப்படின்னா என் கணவன் நான் எதிர்பார்த்தா நான் என்ன செய்யலை அப்படி கேட்கணுமா? ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்கணுமா? இல்லை அவங்கள வச்சுங்கிறாரு அதனால் என்னை விட்டாருன்னு சொல்லணுமா? என்ன மற்றவங்க யாருன்னா வச்சுக்காத அளவுக்கு நான் இல்லையா அவங்க இல்லையா? என்னுடைய வேல்யூவை குறைச்சிருந்து நானா? யார் எனக்கு புருஷனாகட்டும் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ஒரே ரூல் தான். அவர்கள் என்னை மதிக்க வேண்டுமா நான் என்னை மதிக்க வேண்டுமா? என்ன நான் மதித்து வாழ தெரிஞ்சினேன்னா என் புருஷன் என்னை விட்டார்னு சொல்லவே மாட்டேன். நான் இங்கே பிரச்சனை என்னன்னா நான் டிபெண்டன்சி. என்ன பண்ணிட்டாங்க? நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன். அவன் எனக்கு சோறு போடாமல் விட்டான். எனக்கு சோறு போடல, அவன் தம்பிக்கும் அவன் தம்பி பொண்டாட்டிக்கும் சோறு போடுறான். பால் உணர்வு இல்லாமல் எடுத்துட்டோம்னா. ஆனால் பிரச்சனை அதுவா பிரச்சனை? சந்தேக பேர் வழி வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறா. எவனுக்குன்னா ஓடுற வரவன்னு பயம் அவனுக்கு. இவ்வளோ சேர்த்து வச்சுருவா. தம்பி உந்து வேலை செய்வான். தம்பி பொண்டாட்டி மாமா நல்லா சம்பாதிக்கிறாருன்ட்டு என்ன பண்ணுவா? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காப்பி கொஞ்சம் தூக்கலாம். புருஷனுக்கு கொடுக்கறத விட மாமாவுக்கு கொடுப்பா உழைக்கிற மனுஷனாச்சேன்ட்டு. இவன் பொண்டாட்டி ஆச்சு நிம்மதி என்ன பண்ணுப்பா? எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆம்பளைங்க காலையிலேருந்து சாணி தெரிச்சு கோலம் போட்டு போனாங்க எங்கள் ஊரில். நீ எந்த ஊருன்னு கேட்டு வந்துட்டு போகிறீங்க? எங்கள் ஊர் பல ஊர். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போது கவனிக்கிறதுக்கு இல்லாத போனது தப்பு யாருதே? நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே தனியாக வாழ கற்றுக்கோங்கன்றேன். நான் கணவன் மதிக்கலை, மனைவி மதிக்கலை. நேராக சொல்லுன்றேன். நான் பொண்டாட்டிக்கிட்டே நேராக சொன்னேன். நான் ஒரு ஆம்பளை விபச்சாரி என்ன பண்ண போகிறேன்னு கேளு. இருள் என்ன பண்ணேன்? இப்போ என்ன நீ சந்தேகப்பட்டு வாழ்க்கை முழுசாக நீ தான் கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கி போகிற. எனக்கு என்ன பிரச்சனை அதில்? என்ன சந்தேகப்படுறீங்க? என்ன யாரோ சந்தேகப்படுறீங்க. நீங்கள் எல்லாமே சந்தேகப்படுறீங்க. ஒரு வாங்க பொம்பளைங்கெல்லாம் கூட வச்சுக்கிறாரு, தோலில் போட்டுக்கிறாரு, கட்டி வச்சுக்கிறாரு, ஃபோட்டோ எடுத்துக்கிறாருன்றீங்கன்னு வச்சுக்கோமே. அவ்வளோ வீரியமான ஆம்பளைங்களா நீங்கன்னு கேட்குறேன். உன்னை யோசிச்சு பாரு, உன்னால் முடியுமான்னு? சாத்தியம் இல்லைல்ல. அப்போ அன்பு பாசம் கருணையெல்லாம் அந்த பக்கம்லாம் இருக்குதே. இன்னொரு பக்கம் இருக்குது இல்லை எல்லாருக்கும். எப்போ பார்த்தாலும் காமத்தோடவே இருக்க முடியுமா என்ன? புரியணும். அப்போ அந்த பார்வையை எடுத்து போட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன புரியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமா என்ன அந்தால் மதிக்கலைன்னா காரணம் நான் என்ன மதிக்கலை. நான் நல்லா வேலை செஞ்சேன், நான் நல்லா சாப்பிட்டுனுக்கிறேன், அவனுக்கு போய் உதவி செய்ய போனேன், நான் மனைவியாக இருந்தேன். அவன் என்ன செய்யலை? என்ன சேர்த்துக்க முடியல, எனக்கு சோறு போட முடியல, எனக்கு வீடு வாசல் தர முடியல. என்ன அதானே அர்த்தம்? ஒரு கணவன் தான் தரான்னு நினைக்கிறீங்க? ஒரு வீடு, பால் உணர்வு சார்ந்த இன்பம், சாப்பாடு. இது பால் உணர்வு சார்ந்து ஒரு ஆம்பளை தானேங்கிறான் ஊரெல்லாம். இன்னும் புருஷன் தான் ஆம்பளை நினச்சி இந்த தப்பு உங்களுதுன்றேன் நான். என்ன இப்போ தான் நல்லா பேசினேன். உண்மையிலே தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஆம்பளைன்னா புருஷன் தானே, இல்லை பொம்பளைன்னா பொண்டாட்டி தானே? இந்த திமிரில் தான் அண்ணுக்கிறீங்க நீங்கள். உங்கள் பிரச்சனையே எங்கன்னு கேட்டால் நான் தான் பொம்பளை நான் தான் ஆம்பளைன்னு நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி யாரும் கிடையாது. மனசுக்குள்ளே நீங்கள் எல்லா தந்திரமும் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டுக்காரன் தான் ஆம்பளைன்னா நீங்கள் சினிமா படம் பார்க்குற இல்லை? அவன் டவுசர் போடாமல் இல்லை சட்டை போடாமல் ஒருத்தன் வந்து டான்ஸ் ஆடினுக்கிறான். அவனை ஏன் பார்த்துன்னு இப்போ வீட்டில் ஒரு பொம்பளை விபச்சாரத்தை பார்த்துன்னுக்கிறீங்க நீங்கள் டிவி போட்டு. சரச கலையை பழகி பார்க்க வீரசம் கிடையாது. என்னோட மார்பு அவனுக்கு சிந்தரமாக பெருசாக இருக்குமா? போட்டிக்கு நிற்க முடியுமா? நான் முடியாதுல்ல. சரத்குமார் எப்படி இருப்பார்? நல்லா இருக்க மாட்டார். ஆம்செல்லாம் வச்சு நல்லா நம்ம ஒரு முடி பண்ணி நிற்க முடியும்? சட்டை கட்டி போட்டால் பெக்குன்னு இருக்கும். நம்ம கோய்பேடின்னு அன்னத்துக்கு நமக்குன்னு கேட்குறேன். விஷயம் அங்கே இல்லை. என் கணவன் என்னை மதிக்கவில்லை, என் மனைவி என்னை மதிக்கவில்லை, என் பிள்ளைங்க என்னை மதிக்கவில்லை, என் மாமியார் என்னை மதிக்கவில்லை. இதெல்லாம் சொல்லக்கூடாது, குற்றம். நான் என்னை மதிக்கவில்லை. நான் என்னை மதிச்சேன்னா என்ன பண்ண மாட்டேன். நான் எனக்கான ஒரு வேலையை தேடிப்பேன். கணவன் கூட பேசும்போது என்ன சொல்கிற, மாதம் ஒரு சம்பளம் அனுப்பிச்சி விட்ருப்பா, வாங்கிக்கோ. அவன் அனுப்பிச்சி விட்டாலன்னா இல்லை இல்லை கோர்ட்டு கேஸெல்லாம் ஜீவனாம்சம் எது கொடுக்குறான்? பெண்கள் வந்து இன்னும் வாழ்க்கையில் முன்னேறினால தான் ஜீவனாம்சம் கொடுக்குறான். அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க? ஜீவனாம்சம் வாங்காத அளவுக்கு வாழு. நீ என்ன வேணான்றது எனக்கு நீ வேணான்னு சொல்கிற அளவுக்கு எப்படி இரு?
யார் கெத்த விட்ட? நேற்று தேங்காமலை ஒன்று வச்சுருந்தார் ஸ்டேட்டஸில், அது யாரோ ஏற்றது தான். இந்த புல் சொல்லிச்சான், இந்த சிங்கம் புலியெல்லாம் ரொம்ப சாதுவான விலங்குகள். புல் என்ன சொல்லியுது? சிங்கம் புலியெல்லாம் ரொம்ப சாதுவான விலங்குகள். இந்த மானம் அடங்குறதே இல்லை. என்னை பார்த்தா வெறி கொண்டு ஆடுது. என்னை பார்த்து மனுஷன் என்ன சொல்லுவான்? மாடு சாந்தமானது, மான் சாந்தமானது, சிங்கம் புள்ளி மோசமானதுன்னுவான் மனுஷன். ஆனால் புல் என்ன சொல்லியுதே? ரொம்ப சாந்தம். புலி ரொம்ப பதுங்கி தான் நடக்கும் புல் மேலே. ஏன்? புல்லுக்கு வலிக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த மானம் இதுவும் ஓடும்போது கூட என்ன, அது கீழே புல்லுக்குதுன்னு பார்த்தா ஓடும். தள்ளி விட்டு 4 சாப்பிடுறது மட்டும் இல்லாமல் தள்ளி விட்டோம் வர போவோம். சொல்கிற இடத்த பொறுத்து, சொல்கிறவனை பொறுத்து என்ன இது கதை மாறுது. நீங்கள் ஏன் பாவப்பட்டவங்களாக இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். ஒரு பெண் பாவப்பட்டவளாக இருக்கணும்னு யார் தலையெழுத்து? நீ சம்பாதிக்க கற்றுக்காது யார் தப்பு? உங்கள் அப்பா உன்னை வேலைக்கு அனுப்பலன்னா அவனுக்கு உண்டான காசு கொடுக்கறதுக்கு அவனுக்கு தகுதி இருந்தால் அவன்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கோ. இல்லை ஃபிக்ஸரில் ஒரு 5 லட்சம் போட்டு 3000 மாதம் வாங்கி சாப்பிட்டுரு ஜாலியாக. இல்லை 1 லட்சத்தை மட்டும் சாப்பிட்டு 4 லட்சத்துக்கு தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுரு, அதுவே விலையிடும். வாழ்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. என்னை மதிக்கலன்னு என்கிட்ட வந்து புலம்பாத. நான் சொல்கிறதே ஒவ்வொருத்தரும் தனின்னுங்கிறேன். பிரிக்கிறது தான் என் வேலையே. நீ ஏன் குடும்பமாக இருப்பேன்னு கேட்குறேன் நான். என்ன பிரச்சனை உனக்கு? எப்போ பார்த்தாலும் சொம்மனா குடும்பம் எதுக்கு இருக்கிறீங்க? என்னை கண்காணிச்சுனேரு, என்னை திட்டினேருன்னு அவனை, இவன் பக்கத்து காய்ச்சி அவனை கண்காணிச்சின்னு திட்டி, இதெல்லாம் ஒரு 2 பேருக்கு வேலை. சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக 2 பேர் பழகின மட்டும் சும்மா வைக்கிறீங்க. நீ என்ன கூட மட்டுமே பேசு, ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்கலை? ஒரு ஃப்ரெண்டு மட்டும் என்ன பண்ணுறீங்க? நான் ஃபோன் பண்ணால் நீ ஏன் எடுக்க மாட்டேன்ற? நான் டெலீட் பண்ணிடுவேன், பிளாக் பண்ணிடுவேன், மிரட்டுறீங்க. அப்போ உறவு எதுக்கு? பாசமாக இருந்தால் என்ன பிரச்சனை? வேலையாக இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும் தானே. அப்புறமா பேச போகிறாங்க, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பேசுவாங்க, அப்புறமெல்லாம் இப்படி வருவாங்க. அப்படி தானே? போன காலேருந்து சாதவிக்கும் ஃபோனை பண்ணல, எங்கடா போயிட்ட? என்ன தெரியாத அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? குடும்பம்னு ஒன்று இருக்குது, உனக்கு தெரியுமா? அப்படி தானே? ஐசிஎஃப்ல வேலை செஞ்சேன், சேஃப்டி ப்ரிகாஷனில் போட்டு வச்சுருக்கோம். அவர் ஹெல்மெட் போட்டுன்னு போவார், ஹெல்மெட் போடாமல் போயிடுவார். அதுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பான், வீட்டிலேருந்து டாட்டா பண்ணி அனுப்பிச்சிக்கிறாங்க, திரும்ப உன்னை எதிர்பார்த்து காத்துங்கிறாங்க, ஹெல்மெட் போட்டு வேலை செய்யுன்னு. ஹெல்மெட் எனக்காக போனோமா பொன்னாடி போனோமையா? நான் ஆளை பார்த்து திட்டு வந்தவன். இப்படிலாம் படம் அஞ்சு வச்சுக்கிறாங்க. அறுபத்தை நமக்கு யாருக்கு பிரச்சனை இல்லையா? பைத்தியம் தான் எல்லாரும் நினச்சிருப்பாங்க, இது எனக்கு தானே தெரியும் எவ்வளோ பாதிச்சுதுன்ட்டு. நான் என் தலையை எனக்காக காப்பாற்றிக்குவா, என் பொன்னாட்டிக்காக காப்பாற்றுவா? என் வாழ்க்கையை நான் எனக்காக வாழ்வேன், என் புருஷனுக்காக வாழ்வா? சொம்மனா தியாக சிலர் மாதிரி போய் சொல்கிறீங்க, கூட செத்துருவீங்க. இல்லை எத்தனை புருஷன் சேர்த்துவிட்டு பொண்டாட்டிங்க சுற்றிங்கிறானுங்க, எத்தனை புருஷன் சேர்த்துட்டு பொண்டாட்டி புருஷன் சுற்றிங்கிறான். இவங்களாம் செத்தானுங்க கூட. அந்த காலத்தில் நல்ல வேலை பூச்சி தள்ளிட்டுக்கிறானுங்க. ஏதோ வெள்ளைக்காரன் வந்ததுனால போயிடுச்சிங்க. இல்லை என்ன ஆயிருக்கும் உங்கள் நிலமை? கட்டையோட கைலாசம் ஆகிருக்கும். அதனால் புருஷன் என்னை மதிக்கலை அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அவர் வேறு யாருக்கோ வேலையை ஊற்றி என்னை போயிட்டார். என் கணவன் என்னை விட வேற ஒரு பொம்பளையை பார்த்துட்டு போயிட்டார். வேற ஒரு பொம்பளையை ஏன் பார்த்தான்னு ஒரு கேள்வி இது. இல்லை உங்ககிட்ட இல்லாத அந்த பொம்பளைகிட்ட என்ன இருந்ததுன்னு ஒரு கேள்வி இது. அது தம்பி பொண்டாட்டியோ தங்கச்சி பொண்டாட்டியோ எதிர் வீட்டுக்காரியோ பக்கத்து வீட்டுக்காரியோ இல்லை எங்கேருந்து வந்தவளோ இல்லை சினிமா நடிகையோ ஒத்துக்குன்னு தானே சினிமா ஈட்டும் போகிறீங்கன்னு கேட்குறேன் நான். சினிமா புருஷனை கூட ஏன் போனீங்க? உன்னை பார்க்குறது நான் தான் ஒரு பொம்பளைக்கு நடா, ஏன்டா அந்த பொம்பளை பார்க்கணும் கூப்பிட்டா ஒன்று பண்ணீங்க? பொம்பளைக்கு ஆம்பளைக்கு பொம்பளை மாற்றி மாற்றி பார்க்குறது தானே இது பண்ணீங்க. சினிமா எதுக்கு போனீங்கன்னு கேட்குறேன். இந்த சினிமா ட்ராமா நாடகங்கள்லாம் எப்படி இவ்வளோ போயின்னுக்குதே? எந்த கதையினால? எதிர இல்லாத காட்சிங்களாம் என்ன பண்ணுக்கிறீங்க அங்கே டிவியில் போட்டு? இப்போ வர ஓடிடி வர வந்துடுச்சு, இன்னும் நான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ இதே தான் வேலையாக வச்சுன்னுக்கிறானுங்க. நீயும் அதே தான் வேலையாக வச்சுங்கிற. பாலுணர்வு சார்ந்த சிந்தனையிலேருந்து வெளியே வா, சுய கௌரவத்தை காப்பாற்றிக்கோ, உனக்கான தேவைகளை நீ சந்திக்கிற மாதிரி வாழ கற்றுக்கோ. பித்தியாரை கூட உறவாடு. இப்போல்லாம் செஞ்சால் தானே ஆண் விபச்சாரி இன்னும் உருவாக்காமல் இருக்கிறேன்ற நான். ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு ஆம்பளை கூட முடியல உன்னாலன்ற நான். 100 ரூபா வாங்கின்னு தானே போகிறேன் இன்னும் கூட. இன்றைக்கி எலன் மாஸ்கை பற்றி ஏதோ பேசியிருந்தாங்க, கேட்டுன்னு தான். அவன் சொல்கிறாங்க, நான் நிறைய பேருங்களோட உலக அழகிகளை கூட டேட்டிங்கில் இருந்தாருன்ட்டு. எந்த பொம்பளையும் எலன் மாஸ்கை வந்து ஹயர் பண்ணுற மாதிரியோ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியோ வளரலையே. ஒரு பெண் அப்படி சொல்லவே இல்லையே இன்னும் கூட. இல்லை நான் இந்த மாதிரி ஒரு உலக அழகனை கூப்பிட்டு நான் 4 நாள் டேட்டிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லையே. எங்கே போனாலும்
பொம்பளைங்க தான் விபச்சாரி ஆகுறீங்க. ஆம்பளைங்களை எங்கன்னா விபச்சாரி ஆக்கி பார்த்தீங்களா? நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணல புரியுதா? புருஷன் அண்டியை தாண்டி வர முடியலன்னா உங்களுக்கு அந்த கெத்தே இல்லை. எந்தடா 1000 ரூபாய் வாடா ஒரு நைட்டுக்குன்னு கூப்பிட்ற அளவுக்கு கெத்து உனக்கு இல்லை. பிச்சைக்கார மாதிரி அவங்ககிட்ட போய் கேட்குறதே ஒரு வேலையை வச்சுக்கிற. நீ இன்னும் அப்போ வீக்கர் செக்ஸாகவே இருக்கிற, உன்னை பலகீனமாகவே நினைக்கிற. நீ விசேஷமாகவே உன்னை மாற்றவே இல்லை. லோர தம்பி பொண்டாட்டி அப்பா பார்த்தாரு, அண்ணன் பார்த்தாரு, யார் வேணால் பார்க்கணும், நீ ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண முடியாது, நீ பார்த்தா பண்ண முடியும்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே. இதெல்லாம் உங்களுக்கு தைரியம் இல்லை. சும்மா பாலுணர்வு சார்ந்த சிந்தனை, அடுத்தவங்களை பாலுணர்வு சார்ந்து குற்றம் சாட்டுறது, அதெல்லாம் குற்றம். அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க. உங்களே நீங்களே அவமானப்படுத்திக்கோங்க. சுயமாக வாழ கற்றுக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படி இருக்குண்ணா, புரியுதா? காதலின்னு உள்ளே வந்துடுவா. ஆல்மா நீ அவனா கூட பேசுகிறேன்னுவா. உன் வேலை என்ன கூட பேசுத, நான் யாரை கூட பேசுதுன்றது பார்க்குறத. நான் 10ஓட போனோன்னா இருக்கவே மாட்டேன், இருக்காதுன்ற. நான் எதுக்கு 10ஓட போனேன்? எனக்கு 100ல் 1ன்ற. நான் நீ நான் 10 போகணும்னு நின்றுக்கிறேன். 1000ல் ஒருத்தி நீன்ற. நான் புரியுதா? எப்படி ஒன்று நீ நான் 10ல் 1 போனோன்னான்ற. நான் யார்? நீ 1000ல் இல்லை 1,00,000ல் ஒருத்தி. இன்னும் சொல்ல போனால் கோடியில் ஒருத்தி அம்மா. நீ இன்னும் பாட்டு பாடின கூட 1000ல் ஒருத்தி அம்மா தானே பாட்டு பாடிக்கிறான். என்னென்ன பாட சொன்னால் எப்படி பாடுவேன்னு நினைக்கிற? கோடியில் ஒருத்தி அம்மா நீ. அது மாதிரி இங்கே யாரும் அந்த பாலுணர்வு சார்ந்ததுலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நீங்கள் வேல்யூ பண்ணிக்க முடியாது. ஏமாத்தாதீங்க, அப்படி ஒன்று இல்லை. ஏன்னா நான் 9வது புக்கு செக்ஸ் புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டேன். புரியுதா? நீங்கள் படிக்கலன்னா அவங்க குற்றம். நீங்கள் வெறும் புனித நூலை பற்றி என்ன பண்ணவே இல்லை, புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களை டெம்ப்ட் பண்ணுறான், அவ்வளோதான். உங்களுக்கு செக்ஸ் பாலுணர்வு புக்குனாச்சும் டெம்ப்ட் பண்ணி உங்களாலே டயர்டாகி முடியாது போயிடும். ஆனால் மத நூல் படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், சாவத்துக்கு நீங்கள் செத்தீங்க, அவ்வளோதான். உங்கள் கதை முடிஞ்சிச்சு. திருநீர் வைக்காமல் வெளியே வர மாட்டீங்க. பாரு, எனக்கு நாமம் போடாமல் வெளியே வந்தால் வெக்கமாக இருக்க போதும் போட்டுன்னு வந்துக்கிறேன். நீரெல்லாம் நெட்டு பாழனானுங்க. அட்லீஸ்ட் ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஒரு சேவ் சாந்தனா எடுத்து குங்கண்ணா ஒத்துக்க போகிறீங்க, திருசனம்னு வைங்க. கீழே நாம கட்டின்னா சொல்ல போகிறீங்க, கிடையாது. நான் காஸ்ட்லி குங்கம் ஒன்று வாங்கி அது கலரான குங்கங்கள்லாம் பேர் சொல்ல மாட்டேன், விளம்பரம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது சும்மா பூசி வந்துட்டுனா ஒத்துப்பீங்க. இல்லை, இவர் வைஷ்ணவ தத்துவத்தை தான் வாங்க. பின்னாடி என்ன தலைப்பு கொடுத்தாங்கன்னா வைஷ்ணவத்தை பற்றி பேசிட்டேன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வர வந்துச்சுன்னா, இது வர எல்லாம் வந்துச்சா, இந்த நாமத்தெல்லாம் பார்த்தோன்னா அந்த வீடியோலாம் எடுத்து வந்து கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கும்போது ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அதனால் இந்த குற்றம் சாட்டி அடுத்தவங்க மேலே பழிய சொல்லி யார் அவமானப்படுத்திக்கிறீங்க? கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, அவங்க சரியில்லை, நான் தான் சரியில்லை. நான் தான் என் வாழ்க்கைக்கானது என்ன பண்ணல, தேர்ந்தெடுத்துக்கல. என்னை காப்பாற்றிக்கிற தகுதி எனக்கு இல்லை. நான் என் திறமையை வளர்த்து நான் என்னை கொண்டாட்டமாக வச்சுக்கிட்டது யார் வேலை? நான் என் கணவனோடு இருக்கிறேன், அவர் வானன்ட்டார் பாவம் லூசர்னு என்கிட்ட சொல்லணும். அதான் எனக்கு சந்தோஷம். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்க. நான் ஒரு பிஸ்னஸ் உமனு. என்னை அவர் தம்பி பொண்டாட்டி தம்பிலாம் காப்பாற்றணும் தியாகசீலனாதிரி என்னை அவர் என்ன பண்ணிட்டாரு, பாதுகாப்பு பண்ணிட்டார். பாவங்க அவர் அந்த எழுச்சிவா எனக்கு என்ன புத்தி சொல்லுங்கன்னு சொன்னால் நான் சந்தோஷம். என்கிட்ட எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணோம்? நான் எந்த மாதிரி யாராலே மாதம் ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிறேங்க, அந்த 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. நான் அவர் பாதுகாப்பாக வச்சுருந்தேன். அவர் தம்பி பொண்டாட்டி தம்பி காப்பாற்றணும்னு என் சம்பளத்தில் சொல்கிறாரு. அந்த சம்பாதிக்க வைக்க இல்லாமல் வந்துட்டேன். அதனால் நான் விட்டு வந்துட்டேன். தப்பாக ரைட்டான்னு எனக்கு கேட்கணும். அப்போ நான் சந்தோஷமாக, அது எப்படி தப்பாக முடியும்? அவன் சம்பாத்தியம் அவனையும் எல்லாருக்கும் அவன் பார்த்ததெல்லாம் கொடுக்குறது. அவர் சம்பாதிச்சு என்ன பண்ணிட்டான், கொடுத்துக்கிட்டோன்னு சொல்லுவேன். புரியுதா? எப்படி சொல்லக்கூடாது நீங்கள் என்கிட்ட? நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது. அதனால் என் வீடியோ எதுக்கு பார்த்தேன்னு கேட்குறேன் நான். அதுவும் பிரித்தியாரால் பாதிக்கப்பட்டேன் போது இன்னும் துக்கமாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இல்லைனாலும் புரியலனாலும் உள்ள விட்டுருங்கன்றேன். நான் ஒரு பைத்தியம்னு விட்டுருங்க, இவ்வளோ சொல்லிட்டு விட்டுருங்க. நீங்களே எப்படி அவ்வளோ முடியும்? நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.